ரஜினிகாந்த் சார் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் கூலி. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரான லோகேஷ் கனகராஜுடன் முதல் முறையாக இப்படத்தின் மூலம் இணைந்துள்ளார் ரஜினி சார். என்னதான் லோகேஷ் கனகராஜ் 5 படங்களை மட்டுமே இயக்கியிருந்தாலும் அவர் இயக்கத்தில் வெளியான அனைத்து படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாகும். அதிலும் குறிப்பாக கமல்ஹாசனை வைத்து லோகேஷ் இயக்கிய விக்ரம் திரைப்படம் அவரை இந்திய அளவில் பிரபலமாக்கியது. அதன் பிறகு லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜய் வைத்து லியோ என்ற திரைப்படத்தை இயக்கினார். இப்படமும் வசூல் ரீதியாக மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. இந்நிலையில் தற்போது ரஜினி சாரை வைத்து கூலி என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். ரஜினி சார் மற்றும் லோகேஷ் கூட்டணி இணைகின்றது என்றதும் கண்டிப்பாக இப்படம் 1000 கோடி வசூலை குவிக்கும் என்பதுதான் கோலிவுட் வட்டாரத்தினரின் டாக்காக இருந்தது. அதைத் தொடர்ந்து கூலி படக்குழுவும் 1000 கோடி வசூலை இலக்காக வைத்து இப்படத்தை உருவாக்கி வந்தனர். அதன் காரணமாக தான் பல மொழி நடிகர்களை கூலி திரைப்படத்தில் நடிக்க வைத்துள்ளனர் என்றெல்லாம் பேச்சுகள் போய்கொண்டிருந்தன. தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா, மலையாளத்திலிருந்து சௌபின் ஷாஹர், கன்னடத்திலிருந்து உபேந்திரா என பல மொழிகளில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் இப்படத்தில் நடித்துள்ளனர். குறிப்பாக பாலிவுட் புகழ் அமீர் கான் இப்படத்தில் கேமே ரோலில் நடிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் வைத்து பார்க்கையில் கூலி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அதிகப்படியான வசூலை அள்ளும் என தெரிகின்றது. அந்த வகையில் இப்படத்தின் ரிலீஸ் தேதியும் படக்குழுவிற்கு சாதகமாகவே அமைந்திருக்கின்றது. அதாவது கூலி திரைப்படத்தை ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திர தின விடுமுறை முன்னிட்டு வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வருகின்றது. சுதந்திர தின விடுமுறை வார இறுதி நாட்கள் என தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை உள்ளது. படத்திற்கும் மிகப்பெரிய ஹைப் இருக்கின்றது. மேலும் கூலி திரைப்படம் வெளியாவதால் வேறெந்த படமும் அந்த நாளில் வெளியாகாது. சோலோ ரிலீஸும் கூலி திரைப்படத்திற்கு கிடைக்கும். இவ்வாறு அனைத்து விஷயங்களும் கூலி திரைப்படத்தின் ரிலீஸுக்கு சாதகமாக இருப்பதால் கண்டிப்பாக இப்படம் 1000 கோடி வசூலை குவிக்கும் என சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.